Good day, friends. Welcome to Just an Update. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியினுடைய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 2020க்கு முன்னாடி 2020க்கு பின்னாடின்னு ரெண்டாக பிரிக்கலாம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020க்கு முன்னாடி இருக்கக்கூடிய கார்கள் பெரும்பாலான கார்கள் எல்லாமே ஐசி இன்ஜின் பொருத்தப்பட்ட கார் தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஆனால் 2020க்கு பிற்பாடு இவி கார்களினுடைய மேனுஃபேக்சரிங்கும் சேல்ஸும் ரொம்பவே ஸ்கை ராக்கெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக டாட்டா, மஹேந்திரா, சைனாவில் இருக்கக்கூடிய பிவைடி போன்ற எல்லா கார் நிறுவனங்களும் இவி கார்ஸை மாஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது பொதுவாக கமர்ஷியல் கார்கள் மட்டுமே தான் பொருந்தும். ஹை அண்ட் லக்ஸரி கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஐசி இன்ஜின் வச்சு தான் பொருத்தி கார்ஸை வருஷம் நிறைய அப்டேட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக லாம்போர்கினி, ஃபெராரி, ஆஸ்டன் மார்டன் போன்ற கார்கள்லாம் ஐசி இன்ஜின் பொருத்தப்பட்ட கார்களாகவே அவங்க கார் மாடல்ஸ் எல்லாம் மாடிஃபை பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் காலத்தினுடைய கட்டாய காரணத்தினால பல ஹை அண்ட் லக்ஸரி கார்கள்லாம் இவி கார்ஸை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஃபெராரி கார் நிறுவனம் முதன் முறையாக ஒரு எலக்ட்ரிக் கார் மாடலான லூச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார் மாடலை அவங்க டிசைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ஒரு டிப்பிக்கலாக ஒரு சைனீஸ் கார் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதனுடைய டிசைன் பூராமே ஃபெராரியினுடைய டீம் டிசைன் பண்ண கிடையாது. காரனுடைய ஏஸ்தட்டிக் டிசைன் பூராமே ஆப்பிள் ஐஃபோன் நிறுவனத்தை சேர்ந்த டிசைன் டீம் தான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் கலிஃபோர்னியா பேஸ்ட் ஒரு டிசைன் டீம் அவங்க. அதனால இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எதுவுமே ட்ரெடிஷ்னல் ஃபெராரி ரிசம்பிள் பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக ஃபெராரி கார் மற்றும் ஹைப்பர் கார்கள், ஸ்போர்ட்ஸ் கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 doors மோஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த காரில் 5 seater காராக 4 doors வச்சு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த முடிவு ஏன் ஃபெராரி எடுத்திருக்காங்க அப்படின்னு எல்லாரும் கணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன், அதாவது ஜென்சி ஜென்ரேஷனை கவர்றதுக்காக வேண்டிதான் இப்படி ஒரு நகர்வை எடுத்திருக்காங்க, இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பரவலாக பேசப்படுது. இந்த காரில் அப்படி என்ன ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரில் 122 kilowatt பேட்டரிஸ் பொருத்தியிருக்காங்க. 800 volt ஆர்கிடெக்சரோடு வருது இந்த கார் பாடி. இந்த 4 வீல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீலுக்குமே ஒவ்வொரு மோட்டர் இண்டிவிஜுவலாக ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதனால் உங்களுக்கு ஒவ்வொரு ரொட்டேஷன் ஸ்பீடு ஒவ்வொரு வீலுக்கும் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். அதனால் உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மற்ற ஸ்டெபிலிட்டியில் டேர்னிங்கில் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும்னு சொல்லலாம். இந்த ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 23 inch வீல் வருது. ரியர் வீல் 24 inch வீலை கொடுக்குறாங்க. இந்த அவுட்டர் பாடி பார்த்தீங்கன்னாலே ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸ் பொசிஷனுடைய அவுட்டர் பாடி தான் கொடுக்குறாங்க. ட்ரெடிஷ்னலாக ஃபெராரி, லம்போர்கினி காரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாகவும் ரொம்ப லோவராகவும் இருக்கும் அதனோட ஸ்டாண்ட்ஸு. ஆனால் இதில் கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஜாஸ்தியாகவும் இதனுடைய ஹைட் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா போனட் சைடு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூனிஃபார்மாக மேலே கிராஜுவலாக ஏறுற மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்டெப்பு வச்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டெப்புக்கு நடுவில் தான் லைட்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் பம்பர்னுடைய லோவர் எண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சென்சர்ஸ் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ப்ராக்சிமிட்டி சென்சரு, கேமரா, ரேடார் போன்ற பல சென்சர்ஸ் இதில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இந்த பேட்டரியை கூல் பண்ணுறதுக்காக வேண்டி 3 ரேடியேட்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு மெயின் ரேடியேட்டரும் 2 அடிஷ்னல் வாட்டர் கூலர்ஸ் கொடுக்குறாங்க. கார் ஹை ஸ்பீடில் போகும்போது பேட்டரி ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகிற காரணத்தினால இது கூலிங் சிஸ்டம் கொஞ்சம் பெருசாக தேவைப்படுற காரணத்தினால 3 ரேடியேட்டர்ஸ் கொடுக்குறாங்க. கார் பார்க்கறதுக்கு என்னதான் ட்ரெடிஷ்னல் ஃபெராரி மாதிரி இல்லாமல் ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸோட ஒரு வித்தியாசமான டிசைனை கொண்டு இருந்தாலும் இதனோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ட்ராகை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். காரனுடைய ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏர் உள்ளே போகிறதுக்கு இன்லெட்ஸ் கொடுக்குறாங்க. அதே ஏர் ஃப்ரண்ட் வீலினுடைய ஆர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் கொடுக்குறாங்க. அது வழியாக போய் ரியர் வீலுக்கு கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு என்ட்ரியில் போய் ரியர் வீலை கூல் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க. இந்த கார் 0 to 100 km/h ஸ்பீடை 2.5 seconds போய் ரீச் ஆயிரும். ஒரு ஃபுல் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 530 kilometers வரைக்கும் போகும். காரனுடைய டாப் ஸ்பீடு 310 km/h. இந்த காரினுடைய மொத்த விலை 530,000 euros, அதாவது இந்திய மதிப்பீடின்படி கிட்டத்தட்ட 5.5 கோடி ரூபாய். நீங்கள் அதை இம்போர்ட் டியூட்டியில் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப அதிகமாக வரும். இந்த காரினுடைய இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா டிசைனில் ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் ரொம்ப ஓல்ட் ஸ்கூல் டிசைன் தான் கொடுத்துருக்குறாங்க. டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கூட ஒரு ஸ்கொயர் டைப்பில் சின்னதாக தான் கொடுத்துருக்குறாங்க. காரினுடைய ஸ்டீரிங் வீல் ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபெராரியினுடைய ஸ்டீரிங் வீல் மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாலும் பின்னாடி அவங்க ஸ்பீட் கண்ட்ரோலுக்கு 2 பேட்ஸ் கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஏசி வென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலாக ரவுண்ட் ஷேப்பில் உள்ள ஒரு ஏசி வென்ஸ் தான் கொடுக்குறாங்க. இன்சைடு, அதாவது இன்டீரியர் சைடு ரொம்ப இம்ப்ரெசிவாக இல்லாமல் ரொம்ப பிளெயின் அண்ட் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த கார் ரிலீஸ் ஆனதுலேருந்து பல கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணியிருக்கு. ஏன்னா ஃபெராரி ஸ்போர்ட்ஸ் கார், ஹை பர்ஃபார்மன்ஸ் கார்லாம் அவங்க இன்வால்வ் பண்ணாமல்
எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் இறங்கி ஒரு 5 சீட்டர் காரை வந்து டிசைன் பண்ணி ரொம்ப கமர்ஷியலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு ஒரு தரப்பு வந்து ஒரு கிரிட்டிசிசம் கொடுக்குறாங்க. இன்னொரு தரப்பு இது ஒரு நல்ல ஒரு போல்ட் மூவ், ஒரு வித்தியாசமான மூவாக இருக்குது. ஃபெராரி வந்து ஃப்யூச்சரில் யங் ஜென்ரேஷன் கவர் பண்ணுறதுக்காக இங்கே எடுத்துருக்க ஸ்டெப்பை பாராட்டுற மாதிரியும் ஒரு சில குரூப் வந்து அவங்க பாராட்டுறாங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த ஃபெராரி காரினுடைய சேல்ஸ் வந்து எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லும். உங்களுக்கு ஃபெராரி லூச்சியை பற்றின தகவல்கள் வேறு ஏதாவது தெரியும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தாராளமாக பதிவு செய்யலாம். வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் புது வியூவராக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்டுடேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணி நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.